நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விடாமுயற்சி. பல வருடங்கள் விடாமுயற்சிக்கு அப்புறம் வெளிவந்திருக்க ஒரு டீசர் தான் இந்த டீசர். பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல வெளிவந்த ஒரு திரைப்படம் 1997 வெளிவந்திருக்கு. அந்த படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ விடாமுயற்சி டீசர் எப்படி இருக்கு, ரசிகர்களுக்கு மருந்தா இருக்கா இல்ல விருந்தா இருக்கா அப்படின்றது தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பிரேக் டவுன் படத்தோட கதை என்ன? ஒரு டிராவலர் ஹைவேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதைக்கு கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. அப்போ ஹெல்ப் பண்ண வர்ற ஒருத்தர்கிட்ட தன்னோட ஒய்ஃபை மிஸ் பண்ணிடுறாரு. மிஸ் பண்ண ஒய்ஃபை வந்து எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு, ஏன் அவங்களை கடத்துனாங்க, இதுக்கெல்லாம் வந்து சுவாரஸ்யமா விடை தர்ற படம் தான் பிரேக் டவுன். டீசரை பார்க்கும்போது அதே கதையை தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ டீசர் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அஜித் வந்து டிக்கி ஓபன் பண்ணி ஒரு ஷாட். அந்த ஷாட்ல கிளாஸா இருக்காரு அஜித். த்ரிஷா தான் அஜித்தோட ஒய்ஃப். அவங்கள மிஸ் பண்ணிட்டு தேடுற மாதிரி சீன்ஸு, யோசிக்கிற மாதிரி இருக்கிற கட்ஸு, காஃபி ஷாப்ல வர்ற அந்த வாக்கு, ஒரு குப்பை கூலங்கள்ல அவங்கள தேடும்போது அந்த எமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான பல்வேறு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காரு அஜித்குமார். ஸோ எல்லா உணர்வுகள்லையுமே வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் அந்த ஹைவேஸ்ல யூஸ் பண்ற கன்னு, ஸோ அந்த ஒரு ஃப்ரேம் வந்து பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லணும். அது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்குது. அது தியேட்டரில் வரும்போது வந்து இன்னும் பவர் பேக்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்புறம் கார் ஓட்டுற சீன் சொல்லவா வேணும். சும்மாவே சூப்பராக கார் ஓட்டுவார். நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதையும் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அந்த கார் ஓட்டுற சீனில். ஸோ அந்த சீனுக்குமே வந்து தியேட்டரில் விசில் பறக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்ததான் வில்லன் அர்ஜுன். ஃபர்ஸ்ட் 2 ஷாட்டில் வராரு. அதுக்கப்புறம் வந்து பெருசாக வரல. ஏன்னா இப்போ வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு வில்லனை பெருசாக ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது டீசர் ட்ரெய்லரில் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து கதைக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்க முடியும். இப்போ ரசிகர்களும் அந்த மாதிரி மாறிட்டாங்கன்னு சொல்லணும். அதனால அது ஒரு பிரில்லியன்ட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹீரோயின் த்ரிஷா 2-3 ஃப்ரேம்ஸ்ல தான் வராங்க. அதில் ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரேம், அந்த லவ்வை வந்து எமோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். அதில் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மகிழ் திருமணி எப்போதுமே லவ் சீன்ஸை சூப்பராகவே பண்ணுவார். தடையா தாக்க படமாக இருக்கட்டும், தடம் படமாக இருக்கட்டும், 2 படத்துலையுமே வந்துட்டு லவ் சீன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படத்துலையும் அந்த மாதிரியான 2-3 சீன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ரெஜினா கேஷன்ட்ரா அந்த அர்ஜுனோட வர ஒரு சீன் தான். அதுக்கு மேலே அவங்களுக்கு பெருசாக சீன்ஸ் இல்லை. நிறைய பேரை பற்றி ரிவீல் பண்ணலை. இவங்க மட்டும்தான் படத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கு மேலே கேரக்டர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஸோ வேற யாரையும் சர்ப்ரைசிங் ஃபேக்டராக வச்சிருக்காங்களா அப்படின்றதும் தெரியல. அடுத்ததான் இந்த படத்தோட டெக்னிக்கல் சுப்ரீமசி பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பிஜிஎம்க்கு பின்னாடி போவோம். கேமராமேன் ஓம் பிரகாஷ் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பிக்சர் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சிருக்காரு எல்லா சீன்ஸையும். அதுலேயும் டீசரோட கிளைமேக்ஸில் வந்து வர்ற ஒரு வாக்கு, அஜித்தோட அந்த வாக்கு, அதில் காட்டியிருக்க ஃப்ரேம் ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரேம். அதாவது மாஸ் சீனுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஃப்ரேம் சொல்லணும். அது அப்படி வச்சது தான் வந்து உண்மையிலே பெரிய மாசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து அந்த சீனை வச்சிருக்காரு. அந்த ஒரு சீன் தியேட்ரிக்கல் மாஸ் மூமெண்ட்னு சொல்லணும். அப்படி வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அனிருத் கூட வந்து சொல்லியிருக்கிறாரு, கடைசி கட்ட சீன்ஸில் வந்துட்டு எப்படி வந்து நீங்கள் எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு சீன் இருக்கும். ஸோ பிஜிஎம்க்கு வருவோம். பிஜிஎம் எப்போதுமே அஸ்யூஷுவல் அனிருத் வந்து சூப்பராகவே போட்டுருவாரு. அதுலேயும் கடைசி கட்டத்தில் வர கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு ரிசம்பிள் பண்ணுற மாதிரி வர்ற பிஜிஎம், அது எப்படி யோசிச்சார் அப்படின்னு தெரியல. அது அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து டீசர்லேயும் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் கேட்டு பார்த்தேன், அது அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ரசிகர்கள் சொன்ன வார்த்தையே ஒரு பிஜிஎம்மாக மாற்றுற திறமைக்கு அனிருத்தை பாராட்டியே ஆகணும். எடிட்டர் என்பி ஸ்ரீகாந்த் சூப்பராக எடிட் பண்ணியிருக்கான்னு சொல்லணும். ஒரு கிறிஸ்பான திரைக்கதை, அதை எப்படி வந்து எடிட் பண்ணி மக்களுக்கு காண்பிச்சா மக்கள் வந்து ஒரு ஆர்வப்பட்டு வருவாங்க அப்படின்றத வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு கட்ஸ்ன்னு சொல்லணும். எந்த ஒரு இடத்துலையுமே வசனமே கிடையாது. ஆனால் வந்து நம்மளை டீசர் வந்து ரொம்பவே வந்து ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு திறமைக்கு வந்து என்பி ஸ்ரீகாந்தை பாராட்டி ஆகணும். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் மிலன் வந்து அந்த ஒரு நாட்டுக்குரிய அந்த ஒரு தன்மையை அப்படியே கொண்டு வந்திருக்கிறாரு இந்த ஒரு படத்தோட அவுட்லுக்கில். ஸோ அதுக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் மிலனை பாராட்டி ஆகணும். ஸோ அடுத்து வந்து ஸ்டண்ட் வந்து சுப்ரீம் சுந்தர். அவர் வந்து அந்த ஸ்டைலிஷாக அந்த ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எப்படி இருக்குமோ அந்த ஃபைட்ஸ்லாம் அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதுலேயும் டீசரோட முடிவில் வர ஒரு ஃபைட் சீன், அந்த ஒரு மாஸ் ஃபைட் சீனை வந்து ஒரு பெரிய உதாரணமாக சொல்லலாம். கேமராமேன் ஓம் பிரகாஷோட இன்னொரு திறமையும் பாராட்டி ஆகணும். இந்த படத்துக்கு உண்டான அந்த கலர் டோன், அசர்பைஜானில் எந்த மாதிரி ஒரு கலர் டோன் இருக்குமோ அந்த ஒரு கலர் டோனே இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக டீசர் வந்து இந்த படம் வந்து ஒரு கிறிஸ்பான திரைக்கதை கொண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு உணர்த்துது. ஒரு பவர் பேக்கடாக இருக்குன்னு தான் சொல்லணும். அஜித்தோட மாஸ் அண்ட் கிளாஸ் அண்ட் ஆக்டிங் வந்து இந்த படத்தை பெரிய லெவலில் வெற்றி பெற வைக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது.
மொத்தத்தில் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த படம் வந்து அஜர்பைஜானில் நடக்குது. அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை. அது வந்து இந்தியாவில் இருக்கிற, குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகும் அப்படின்றது ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து சரி பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா மகிழ் திருமேனி பெரிய வெற்றி பெறுவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ வந்து மக்களோட ரசனை மாறிடுச்சு. எல்லா மாதிரியான படங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. ஸோ அது வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்றது தான். திரைக்கதையில் எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் எடுத்திருந்தா இந்த படம் பெரிய வெற்றி பெறும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.